ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கஸ்டர்ட் பேஸில் அமைஞ்சது சூப்பரான எம்மியான ஒரு ஃப்ரூட் சாலட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் கஸ்டர்டை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து கட்டி முட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். பால் நல்லா 1.5 லிட்டர் சுண்ட சுண்ட காய்ச்சிட்டு அதில் வந்து இந்த கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். சில கஸ்டர்டில் இனிப்பு சேர்த்துருப்பாங்க, சிலது கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நான் எங்கள் வீட்டில் கச்சா பப்பாயா எடுத்திருக்கேன். கூடவே ஆப்பிள், மேங்கோ, பனானா, இது மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் பசங்க என்ன சாப்பிட மாட்டாங்களோ அந்த ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் இதுக்கு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே பீல் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஈவினிங் பசங்க வந்தோடனே நீங்கள் இந்த மாதிரி டெசர்ட்டாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப எம்மியாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பவுலில் எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹனி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூட. ஸோ அதுக்கப்புறமா ஆற வச்சுருக்கக்கூடிய கஸ்டர்டை அது மேலே டாப்பிங்காக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டாப்பிங் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி நிறைய எனி நட்ஸு, உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் எல்லாம் தேவையோ அது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா மேலே வந்து டாப்பிங் இதையும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிஸ்மிஸ் காஞ்ச திராட்சையும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் நட்ஸ் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்ல ஒரு பைண்டிங்காகவும் இருக்கும். இது கூட கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக டேட்ஸ் இல்லாமல் இல்லையா, டேட்ஸ் அயன் ரிச் ஆச்சு. ஸோ அதனால் டேட்ஸையும் நான் வந்து அது கூட ஃபைனல் டாப்பிங்காக எடுத்துக்கிட்டு கடைசியாக ஒரே ஒரு 2 செரியோடு வச்சு முடிச்சிடறோம். அவ்வளோதான். இந்த ஃப்ரூட் பவுல் பார்க்க பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நீட்டாக இருக்குது, எம்மியாக இருக்குங்க. சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது கூட வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து நீங்கள் ஒரு லேயர் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லைனா ரெஃப்ரிஜிரேட் பண்ணி நல்லா சில்லுன்னு டெசர்ட்டாக சூப்பராக சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரூட் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது எல்லா வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸுமே உள்ளே போகும். இதே மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.